பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, ஆண்டவர் நம்மளோட இருந்தா எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம். அதனால தான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். குறையில்லை, கூட கொடுக்கப்படும். ஏன்னா அவரை தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவிடா. சங்கீதம் 34:8 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவே படாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் நம்மோட வந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து உபாகமம் 1 அதிகாரம் 31 திருப்பிக் கொள்வீங்களா? உபாகமம் 1:31. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மயிலோ இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடி வருவாய் திருச்சபையானோரே. தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ வனமே. தேனிலே மயிலோ காலையில் பனி போல் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் உபாயமாய் நீங்கிவிடும். என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையும் அல்ல துணைவனம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் அல்ல துணைவனம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள்ளி ஆசை கொண்டே மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓலோகத்தாரும் மேலோகத்தாரும்
புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். ஆதி புகழ்ந்து கொண்டால்தான் உன்னதர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. ஆதி பூண்டு கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. பேரில் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் பிள்ளை குழந்தை பெற்றவங்க தான் வீட்டில் வெளில கேட்குறவங்க. உங்கள் பிள்ளை நிம்மதியாக தூங்குது. எதனால? எங்கே கொண்டு போனாலும் அது வாட்டில் தூங்கிடுது. என்ன காரணம்? உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா பிள்ளை கரெக்டாக அந்த டைம் தூங்கிடும். கேட்டால் அங்கே அம்மா இருக்காங்கல்ல, மம்மி பார்த்துக்குவாங்க. ஆண்டவர் மேலே நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைய பாருங்கள், எதை கொடுத்தாலும் வாயை திறக்குது. ஏன்? அம்மா எதுவும் வச்சுருவாங்கன்னு இல்லை, அதுக்கு தெரியும் அம்மா எனக்கு கொடுக்காமங்க, அம்மா கொடுப்பாங்க. அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரே விசுவாசம். ஏதாவது கவலைப்படுதா? ஸ்கூல் லீவ் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கும். அதாவது இந்த ஆனுவல் எக்ஸாம் முழு பரீட்சை முடிஞ்சிச்சுன்னா 2 மாதம் லீவுமா. பையன் வருவான், பையன் தூக்கி டாப்க்கு போடுவான், புஸ்தகத்தை போடுவான், விளையாட போயிடுவான், கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு போயிடுவான். அப்பாட்ட போக முன்னாடி, அப்பா நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவோம், அதுக்கு ஃபீஸு முன்னாடியே கட்டிடணுமா, நாங்கள் பிடிங்க. அவன் பாட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இங்கே அப்பாவுக்கு தான் தெரியும் 15,000 கட்டணுமா 20,000 கட்டும். அப்பா எப்படிப்பா கட்டுறது? ஏன்? சாதாரண உலக பிரகாரமான தகப்பன் மேலே ஒரு பிள்ளை நம்பிக்கை வைக்குதே. நாம யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் மீனை கேட்டா பாம்பை கொடுத்துருவாரா? நிச்சயமா. முட்டையை கேட்டா தேளை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். பொல்லாத நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க அவர் தராம இருக்கிறது எப்படி? நிச்சயமா தருவார். அது மட்டும் இல்ல, உன்னை என்ன தூக்கி சுமக்கிற தேவன். நாம பாடுறோம்ல, தோள் மேல சுமந்தத பார்த்த உன்னை அப்பான்னு சொல்லணும், விண்ணப்பத்தை கேட்டது பார்த்த அம்மான்னு சொல்லணும், கொஞ்சுவத சொல்லணும், இன்னும் ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். அம்மான்னு கூப்பிடவா, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, கருவறையில் சுமந்ததை பார்த்தா அம்மான்னு கூப்பிடவா? ஏன்னா தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கனிவோடு நடத்தி வந்தார். ஏசாயா 46 வாசிக்கிறோம். தாயின் கற்பத்தின் உற்பத்தியானது முதல் நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமே அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் முதிர் வயது மட்டும் தாங்குவேன், சுமப்பேன், தப்பிப்பேன். 18 வயசு ஆச்சுன்னா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுருவாரு. போ, ஒரு புருஷன் கூட போ. பையனா இருந்தா அவன் வந்தோட சொல்லாம கொள்ளாமலே ஓடி போயிடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் நரை வயது மட்டும் 90 வயசானாலும் நம்மளை பார்த்து பிள்ளைன்னு சொல்ல ஒரு தகப்பன் யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்லுவாரா? தூக்கி சுமப்பாராம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது என்னைக்காவது பிள்ளைய தூங்கட்டும், இங்கே கிடக்கட்டும், நாளைக்கு வந்து தூக்கிறேன்னு அப்பா விட்டுட்டு போறாரா? எந்த இடமா இருக்கட்டும், பஸ்ல ஏறினாலும் ட்ரெயினில் ஏறினாலும் பிள்ளை தூக்கிட்டா தோளில் தூக்கி போட்டுட்டு என்ன செய்வான்? நடப்பான். ஏன்னா தான் பிள்ளையாச்சே. ஒரு சாதாரண மாம்ச பிரகாரமான தகப்பன் இத்தனை சுமப்பானால் நம்மை உண்டாக்கின தகப்பன் கைவிட்டுருவாரா? அதனால தான் இவங்க கூட வரணுங்கிறார். உங்களுடைய சமூகம் என் கூட வராட்டா நான் இந்த இடத்த விட்டு போக வேண்டாம். ஏன்னா அவர் என்ன செய்வாரா? நம்மை சுமப்பார். அவர் சுமக்கிற தேவன் இல்லையா? அழகா சொல்லுவாங்க, நீர் என்னை சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் முடிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆண்டவர் நம்ம சொக்கிறதுனால அவருடைய சிறகு என்ன செய்யறதில்ல, அவர் முதுகுல சுமப்பார. ஒரு மனுஷன் அழகா சொல்றார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும். எங்க வர்ற வரைக்கும்? இப்ப எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும். செங்கடல் வந்துச்சு, மாரா வந்துச்சு, எரிகோ வந்துச்சு, யோர்தான் வந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி தூக்கிட்டு வந்தார். இவ்விடம் வருகிற வரைக்கும் என்ன செய்தாரா? சுமந்து கொண்டு வர்றாராம். யாத்திராம 19:3 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளின் செட்டையின் கீழ் சுமந்து என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா சுமந்து வருகிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமப்பான். அது போல அவருடைய சமூகம் முன்னால போனா நீ எந்த தீங்கும் காண முடியாது. ஆமென். எந்த தீங்கும் காண மாட்டேன். ஏன்னா அவர் முன்னாடி போறார்ல. முன்னாடி போகும்போது எல்லாத்தையும் என்ன செய்வாரு? மீகா 2:13 படி தடைகளை மாற்றி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமா, நடந்து போவார். நம்ம முன்னாடி எப்படி என்ன செய்வோம்னா நாம பாடிக்கிட்டே போக வேண்டியதான். என்ன பாடிட்டு போனோம்? இயேசுவே முன்னாம் இன்பமுள்ள உலகில் மறந்துடாதீங்க.
அவருடைய சமூகம் போனால் முதலாவது நம்மளை என்ன செய்வார்? சுமப்பார். ஏன்னா 116 சங்கீதம் 12-13 வசனத்தை பாருங்க. மிக அழகான ஒரு வசனம். 116:12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக சொன்னீங்க, எனக்கு ஜெபம் பண்ணி பார்க்குறேன் ஒன்று கிடைக்கலையே, அவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், கடன் தீரலையே, ஐயோ என் வியாதி போல. ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என்ன மறந்துடவே கூடாது. நம்ம அநேக நேரங்களில் நமக்கு தெரியாது. நம்ம அநேக நேரங்கள் கர்த்தரில் வெளிச்சம், ஜீவனில் பலனும், கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். கர்த்தரில் வெளிச்சம், ஜீவனில் பலனும், கிருபையும் ரட்சிப்பும் ஆனார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என் மீட்பர் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அவர் செய்த உபகாரங்கள் வாசிங்க திரும்ப. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். வேற என்ன செய்ய முடியும்? அவர் செய்த உபகாரங்கள். அதனாலதான் ஒவ்வொரு ஜெபம் முடியும் போது சொன்னோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்மாவே கொஞ்சம் மறந்துடாத. என்னென்ன செஞ்சாரு? அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமா, கர்த்தர் செய்த அழகா பாடுவோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைக்கு என்ன ஆகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து என்ன தாகுமோ? 1000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவரை தொழுகிறோம். பிரசன்னம் தாரும் சாரோனின் ரோஜா இலி புஷ்பம் வானசொலுவியல் தேவே. 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே.
கர்த்தர் செய்த உபகாரங்களை கணக்கு வைக்க முடியுமா? ஒரு மனுஷன் தான் பிள்ளை எந்த நேரம் தூக்குவான்? பிள்ளை எப்பெல்லாம் நடக்க முடியாதுங்கிறோ. சின்ன பிள்ளையில பாருங்கள், சில நேரத்தில் எப்பா தூக்குப்பாங்க. அதுக்கு தெரியாது அப்பாவுக்கு எவ்வளோ கனவுன்னு, அது கவலையும் கிடையாது. அதை மாதிரி தான் அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமதுப்பது போல கர்த்தர் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் தூக்கிட்டு வந்தார். அதனால தான் இவங்களுக்கு மாறா வந்துச்சு, செங்கடல் வந்துச்சு, இன்னும் சொல்லப்போனால் எரிகோ வந்துச்சு. ஆர்ப்பரித்தது அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அங்கே தகர்த்து போட்டார். ஆமாம், கோலை நீட்டினது மோசே தான். ஆனால் செங்கடலுக்கு வடியாக்குறது யாரு? கர்த்தர். அடுத்த நிமிஷம் ஹீட் ப்ராசஸிங் வச்சு காய வச்சது யாரு? எனக்கு கண்வர்களே, அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லைங்க. அதனால தான் மோசம் சொன்னா, ஐயா நீர் எங்களோட வர்றதா இருந்தால் மட்டும்தான், இல்லாட்ட இந்த இடத்த விட்டு என்ன செய்ய வேண்டாம், எங்களை கொண்டுட்டு போகவே வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நீங்கள் சொன்னீங்க, பிரதர் 4 வருஷமாக ஜெபிக்கிறோம் பிரதர், 7 வருஷமாக ஜெபிக்கிறோம் பிரதர், எனக்கு ஒரு வீடே கட்டலை. உனக்கு ஒரு வீடு கட்டலைங்கிறது செஞ்ச நன்மைகள். ஜீவனை வச்சிருக்காரு, அதை விட பெருசு. ஏதோ ஒரு வாடகை வீடோ கூரை வீடோ இருக்கிற வீட்டில் வச்சிருக்காரு. எத்தனை பேர் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கான்? எத்தனை பேர் சாலை ஓரத்தில் நாய் மாதிரி குளிர் நேரத்தில் கூட காலை முடக்கிட்டு படுத்து கிடக்கான்? அதை விட நாம் எவ்வளோ மேம்பட்டவங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய உபகாரங்களை கொஞ்சம் கணக்கு சொல்லி பாருங்க. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்படி சரி கட்டா நானும் நீங்கள் தாங்குவோமா? இருந்திருக்கவே மாட்டோம், எங்கோ போயிருப்போம். ஏன்னா நம்ம சொல்றோம்ல, தட்டி தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன், தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே, சொத்து சுகமும் தேவையில்லை, சொந்தம் பந்தம் தேவையில்லை, சொத்து சுகமும் தேவையில்லை, சொந்தம் பந்தம் யாரும் இல்லை, என் தேவா என் ராஜா கிருபை போதும், நீர் என்னை தேடி வராதிருந்தா உண்மைதானா? ஆண்டவர் மட்டும் நம்மளை தேடலன்னு எங்க போயிருப்போம்? எங்கேயோ போயிருப்போம். அவருடைய சமூக கூட வந்தா உன்னை சுமப்பார். ஆமென். ஒரு பிள்ளைய போல சுமப்பார். அது மட்டுமல்ல, அவர் செய்கிற உபகாரங்களுக்கு கணக்கே கிடையாது. அதுக்கு ஈடா நம்ம என்ன செய்ய போறோம்? மோசே சொன்னா, ஐயா உங்களுடைய சமூகம் எங்களோட வரணும். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை வாகனத்துக்கு முன்னாடி கூட போட்டுக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக சென்னா என்ன அர்த்தம்? உன் பாதையில எந்த எதிர்ப்பும் வராது, கோணல் வராது, இருள் வராது, அறியாத பாதை இருக்காது, தெரியாத வழி இருக்காது, பள்ளங்கள்ல சிக்கிக்கொள்ள மாட்டேன். அவர் கைவிட்டு போகவே மாட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சி வழிது கட்டினா தான் வரும். ஆண்டவர் தான் இந்த வரை சந்தித்து வருகிறார். என் பலத்தில் ஒன்றும் கிடையாது, என்னுடைய திறமையில் ஒன்றும் கிடையாது, என்னுடைய முயற்சியிலே ஒன்றும் கிடையாது. அவர் நடத்துகிறார், அவ்வளோதான். அவருடைய கிருபை, வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, 2 சபையும் கண்ணு தெரியாத மக்கள். மற்றவங்களுக்காவது அங்கே போனால் காணிக்க எவ்வளோ வரும்னா கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். இங்கே அதுவும் கிடையாது. எத்தனை பேர் வந்திருக்கா அத்தனை பேர் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட இருக்கணுமே, அதைத்தான் நான் நினைப்பேன். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷனை கூட என்ன செய்யாது, ரட்சிக்காது. யாரும் கெட்ட போயிடக்கூடாது. 2 கண்ணும் தெரியல, இவங்களுக்கு விசுவாசம் வர வைக்கிறதே பெரிய பாடு. அந்த விசுவாசம்லாம் போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் எவ்வளவாவது சிரமப்பட்டனால் இன்னைக்கு வர ஆண்டவருடைய கிருபையில் நடத்தி வருகிறார். அவருடைய இரக்கம்.
எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் கட்டப்படாமல் நிற்குது. வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கே 4000 ரூபா. வேன்கார்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆண்டவருடைய பணியில் இருக்கிறவன் எவ்வளோ பாரம்னு சொல்லக்கூடாது. வேன்கார்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வாரம் சில நேரம் இந்த வாரம் போயிட்டாங்க விடுதார், அடுத்த வாரம் எப்படியாவது ஆரம்பே. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கார். மதுரையில் காலை 7 மணிக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி. கர்த்தர் தான் கிருபையாய் தாங்கி வருகிறார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், கட்டாயம் இல்லை, விசிரமாக இல்லை. எப்படி பிரதர் எப்படிங்க? ஐயா, பார்வையற்றவர் மறிச்சா கூட சொந்தக்காரனுக்கு கை நீட்டி காசு கொடுக்க மனசு வராது. அதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மெப்பனையாக பேசிக்குவாங்க, போயிடுவாங்க. அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இருக்குய்யா அப்படின்ட்டு போயிடுவான். அவனே சமாதானம் சொல்லிட்டு போயிடுவான். இந்த ஃபியூனலுக்கு எப்போ ஒரு காசு வச்சுருக்கணும். ஏன்னா திடீர்னு நடக்கிற காரியம் இது சொல்லிக்கிட்டு வராது. அதே மாதிரி ஒரு பார்வையற்றவர் எங்கேயாவது போயிட்டு இருப்பார், ஒரு வாகனத்தில் பட்டுருச்சுன்னா ஊன்றுகோல் ஒடிஞ்சு போகும். ஐயா எனக்கு நடக்க கம்பெனின்னு வருவார், எப்போவும் அது வச்சுருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கு சுகர் கூடி போச்சு, ப்ரெஷர் இருக்கே, எனக்கு மாத்திரை வாங்க கூட முடியல ஐயா, என்னை கூட்டிகிட்டு போக ஆள்லையான்னு வருவாங்க. இவர்களுக்கு மெடிக்கல் உதவி செய்யணும். சில நேரங்களில் படி பள்ளம் யாரும் பார்த்து சொல்ல ஆளாத இடத்துல எத்தனை பேர் விழுந்துட்டு கூட, ஐயா எனக்கு கால் நடக்கவே முடியல, 2-3 நாளாக வயர் நாற்காலியோட பின்ன போக முடியல, உதவி பண்ணுங்கன்னு வருவான். எப்போது இவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வழிகளை தரணும். அது மட்டும் இல்லை, நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இங்கே 2 நம்பர் வரும், இதில் ஜிபே ஃபோன்பே உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அருமையான நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்க வேண்டும் அப்பா. ஒருபோதும் கைவிடாத தேவன், ஒரு நாளும் விலகாத தேவன், இனியும் நடத்தும். இதுவரை நடத்தினார், மகிழ்வை தந்தார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா என்று சொன்னபடி இதுவரை செய்த செயல்களுக்காய் ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களில் உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.